பொறுமையில கொடி போல வளர்றவங்க, பாசத்தில மலர் போல மலர்றவங்க, அமைதியில ஒளி போல பிரகாசிக்க கூடியவங்க, அன்புல செல்வத்த சேர்ப்பவங்க, அதே போல உழைப்புல உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க. யார பத்திங்க நாங்க பேசுறோம்? அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, உங்கள பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். காலபுருஷ தத்துவத்தில பூமி தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட 12 ராசிகள்ல 2வது ராசியாக வலம் வரக்கூடிய அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரர்கள் எந்த திசையில தலை வைத்து படுத்தால் கோடீஸ்வர யோகம் உண்டாகும், அதே போல எந்த திசையில நீங்க தலை வைத்து படுக்க கூடாது, அடுத்ததா எந்த உறவுகள் உங்களுக்கு நன்மை செய்கிறாங்க, எந்த உறவு உங்களுக்கு தீமையை செய்கிறாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அதனால் அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்குது. தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. பொதுவாக ரிஷபராசி எப்படிங்க உருவாச்சு? அதுக்குன்னு ஒரு கதை இருக்கணும்ல. அதுக்கு முன்னாடி ராசிங்க எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். ஒரு காலகட்டத்தில், அதாவது அந்த காலகட்டத்தில் இந்த ராசிகளை வச்சு தான் மனிதர்களுடைய குணாதிசயங்களையும் வாழ்வியில் அவங்க போகக்கூடிய பாதைகளுக்கு வழிகாட்டியாகவும் உருவாக்கப்பட்டது தாங்க இந்த ராசிகள். அந்த ராசியில் 2வது ராசியாக ரிஷபராசி உருவாக்கப்பட்டுச்சு. எப்படி? பசு வடிவத்தில் முக்கியத்துவம் கொடுத்து இந்த ரிஷபராசி உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி ரிஷபராசி உருவானதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சிவபெருமான், மகாதேவன் சிவபெருமானுக்கு நந்தினா ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நந்தி தான் சிவபெருமானுடைய வாகனம். அப்படி இருக்கும்போது நந்தி எப்படி அமைதியாக இருக்கும்? அதாவது சிவபெருமான் தியானத்தில் இருக்கும்போது நந்தியும் அவருக்கு உறுதுணையாக இருந்து அமைதியாகவும் பொறுமையாகவும் அன்பாகவும் பக்தியாகவும் இருக்கக்கூடியது இந்த நந்தி பகவான். அப்போ இந்த நந்தி பகவான் பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் தியானத்தில் மூழ்கி இருந்தார்னா இந்த நந்தியும் அவருக்கு பாதுகாப்பாக தியானத்தில் மூழ்கி அமைதியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது பழைய புராணங்களில் அடிக்கடிக்கு அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை நடந்துகிட்டே இருந்துச்சுங்க. அப்படி அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கும்போது அசுரர்கள் அடிக்கடிக்கு வெற்றி பெற்றார்கள். அதனால் தேவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அசுரர்களுடைய தாக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல், அதாவது அவங்க கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக பிரம்மனிடம் போயிட்டு தஞ்சம் அடைஞ்சாங்க. அப்போ பிரம்மங்கிட்ட போயிட்டு தேவர்கள் தஞ்சம் அடைஞ்சது இல்லாமல், இதுக்கு ஒரு முடிவு கொடுக்கணும் பிரம்ம பகவானே அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க, வேண்டுறாங்க. அப்படி வேண்டும்போது பிரம்ம பகவான் தேவர்கள் முன்னாடி தோன்றாரு. தோன்றும்போது இதுக்கு ஒரு முடிவு இல்லையா அப்படின்னு தேவர்கள் கேட்குறாங்க. அப்போ பிரம்ம பகவான், நீங்கள் வெற்றி பெறணும்னா மனிதர்கள் மனசில் நிதானம் இருக்கணும், ஆசாரம் இருக்கணும், ஒரு நிலைத்தன்மை இருக்கணும், அதே போல் பொறுமை இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதாவது இதெல்லாம் அவங்களுக்குள்ள இருக்கணும் அப்படின்னாங்க. அதாவது நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும், ஆசாரம் அப்படின்னா நல்ல பழக்க வழக்கம் ஒழுக்கம் இருக்கணும், மற்றவங்க கிட்ட மரியாதையாக நடந்துக்கணும், அதே போல் பொறுமையை கடைபிடிக்கணும், எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி கோபப்படாமல் இருக்கணும், எதையும் தாங்கக்கூட மனத்தன்மை இருக்கணும், அதே போல் எந்த ஒரு விஷயத்திலும் விடாமுயற்சியோடு ஈடுபடணும், உறுதியாக இருக்கணும் அப்படின்னு பிரம்ம பகவான் சொல்கிறாரு. அதனுடைய வடிவம் தான் இந்த ரிஷபம் ராசி. நல்லா புரியுதுங்களா? அதாவது பசுவோடைய வடிவத்தை தான் ஜாதக கட்டத்தில், ஜாதக சக்கரத்தில் ஒரு ராசியாக அமைச்சாருங்க. பொதுவாக உங்களுக்கே தெரியும், பசு எப்படி இருக்கும்? பொறுமையுடன் உழைக்கக்கூடியது, மனிதர்களுக்கு உணவளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. அதே போல் இந்த ரிஷபராசிக்காரர்களும் வாழ்க்கையில் உழைப்பு, ஒரு நிலைத்தன்மை, பொறுமை, அன்பு,
இது எல்லாத்துக்கும் அடையாளமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த அன்பார்ந்த ரிஷபராசிக்காரர்கள். அப்ப அந்த ஒரு நிமிடம் முதல் ரிஷபராசிக்காரர்கள் மனிதர்களின் பிறப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறதுல இவங்க தான் முன்னாடி இருக்கிறாங்க. அப்ப இவங்களுடைய அடையாளம், ரிஷபராசிக்கு அடையாளம் நந்தி பகவான் தான். அதனால பசு போல அமைதியா இருப்பாங்க, பாசம் அதிகமா வைக்குவாங்க, செல்வம் இவங்களை தேடி வரும், அழகு நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க. ரிஷப ராசிக்கு அதிபதி யாருங்க? சுக்கிர பகவான். அப்ப சுக்கிர பகவான்னா யாருங்க? அழகா இருப்பாங்க, எல்லா விஷயத்திலையும் அழகு, கலை, இசை, அன்பு, நல்ல செழிப்பான வாழ்க்கை, இது எல்லாமே சுக்கிர பகவானால தான் கிடைக்குது. அப்ப சுக்கிர பகவான் ரிஷபராசியில் இருக்கிறதுனால இவங்க எப்பயும் அமைதியாகவும் அழகாகவும் இருக்கக்கூடியவங்க. அதே போல பசுவின் சாந்தமான குணமும் இருக்கும். ரிஷப ராசிக்காரர்கள் வாழ்க்கையில நிதானமாகவும் பொறுமையாகவும் இருந்தாங்கன்னா வெற்றி கண்டிப்பாக இவங்களை தேடி வருங்க. பொதுவாக ரிஷபராசிக்காரங்களுடைய குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அழகா இருப்பாங்க, நல்ல சுகமாகவும், இவங்க அதிகமாக சுவையான உணவுகளை உண்பதில் ரொம்பவே விருப்பம் உடையவர்களாக இருப்பாங்க. நல்ல உணவு, அழகான வீடு, நல்ல வசதியான வாழ்க்கை, இதில் எல்லாத்துலேயுமே இவங்க ரொம்பவே ஆழமாக மூழ்கி இருப்பாங்க. அதே போல் சுகத்துக்காக அதிகமாக பணம் செலவழிக்கக்கூடியவங்களும் இவங்க தாங்க. சில சமயத்தில் சேவிங்ஸை கூட இவங்க செலவு பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு சுகத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பிடிவாத குணம் ரொம்பவே அதிகங்க. ரிஷபராசிக்காரங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அதிலேயே தான் நிற்குவாங்க. அதே போல் மற்றவங்க ஒரு நல்ல ஆலோசனையே சொன்னால் கூட அவங்க அதை உடனே ஏற்றுக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் இவங்களுடைய மைனஸ். ரிஷபராசிக்காரங்க ஒன்று முடிவு பண்ணாங்கன்னா அதிலே தான் நிற்குவாங்க. அதே போல் இந்த பிடிவாதம் ஒரு சில சமயத்தில் ஒரு உறுதியற்ற வலிமையாக இருக்கும். அதனால தான் சில தவறான விஷயத்தில் கூட இவங்க கால் பதிக்க வேண்டிய சூழல் அமையும். என்னன்னு புரியுதுங்களா? அதாவது ஆடம்பர வாழ்க்கையில் தேவையற்ற தீய பழக்கத்துக்கும் ரிஷபராசிக்காரர்கள் அடிமையாவாங்க. இந்த கெட்ட விஷயத்தில் இவங்க போகாமல் இருந்தாவே இவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். அதே போல் ரொம்பவே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க, பாசத்துக்கு ரொம்பவே உயிரை கொடுக்கக்கூடியவங்க. இவங்க கிட்ட குடும்பமாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, எல்லார் மேலேயும் ஒரே ஈக்குவலாக தான் பாசத்தை வைக்குவாங்க. ஆனால் அந்த பாசம் அவங்களுக்கு துரோகமாக மாறிடுச்சுன்னா வச்சுக்கோங்க, அவங்க அதை கோவப்பட்டாலும் அவங்க வெளிப்பாக காமிக்க மாட்டாங்க. மனசுக்குள்ளேயே வந்து வேதனையை நினச்சி வேதனைப்பட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. ஒரு சின்ன விஷயம் சொன்னால் கூட ரொம்பவே மன கஷ்டப்படக்கூடியவங்க. அதே போல் சில நேரத்தில் பொறாமை குணம், பிடிவாத குணம் இருக்கக்கூடியவங்க. கஷ்டம் இருந்தாலும் வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க. அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கொள்ளக்கூடியவங்க. ரொம்ப மென்மையான இதயம் கொண்டவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. அதே போல் நான் உண்மையாக சொல்கிறேன், ரிஷபராசிக்காரர்களுடைய பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக வாழ்வில் நீங்கள் ஈடுபடுறது நல்லது தான். ஆனால் அந்த சுக வாழ்விலே நீங்கள் ரொம்ப டீப்பாக இறங்கக்கூடாது. பிடிவாத குணம் இதெல்லாம் விட்டுட்டு உணர்ச்சி வசப்படுறது எல்லாமே விட்டுட்டு ஆழ்ந்த அன்பு நம்பிக்கையோடு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் மேலும் மேலும் செல்வத்தை நீங்கள் ஈர்க்க முடியும். ரிஷபராசிக்காரர்கள் இப்போ என்ன மனசில் நினைக்கிறீங்க அப்படின்னா, எங்கள் கேரக்டரை பற்றி எங்களுக்கு தெரியும்பா, நீ என்ன சொல்ல வந்தியோ அதை முதல்ல சொல்லு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என் காதில் நல்லாவே கேட்குது. சரி, முதல்ல எந்த திசையில் நீங்கள் படுத்தா உங்களுக்கு நல்லது இல்லை அப்படின்றத பார்க்கலாங்க. வடக்கு திசையில் நீங்கள் படுக்கக்கூடாது. அதாவது வடக்கு திசையில் நீங்கள் படுக்கும்போது உங்களுக்கு உடல் நலத்தில் பாதிப்பு ஏற்படும். குறிப்பாக அடிக்கடி தலைவலி வரும், பிரச்சனைகளால் உங்களுக்கு ஒரு தூக்கம் இல்லாமல் இருக்கும், மன சங்கட்டங்கள், மன அழுத்தம், அப்புறமா ஒரு பதற்ற நிலை, இது எல்லாமே வந்து வடக்கு திசையில் நீங்கள் தலை வச்சு படுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதையெல்லாம் ஏற்படும். அதே போல் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் கைக்கு வரும், ஆனால் வந்தாலும் அந்த பணம் கையில் தங்காது.
அதே போல் நீங்கள் எதிர்பார்க்காத செலவுகளும் ஏற்படும். அதனால் வடக்கு திசையில் படுக்கக்கூடாது. ஏன் நான் வடக்கு திசையில் படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா, வடக்கு திசை புதனுடைய திசை. அதனால் புதன் வலிமை தரும் திசையாக இருக்கிறதுனால ரிஷப ராசிக்காரர்களுக்கு புதன் எப்பயும் நல்ல பலன் தராது. நல்லா கேட்டுக்கங்க. புதன் பகவான் எப்பயும் உங்களுக்கு நல்ல பலன் தரமாட்டார். சில நேரத்தில் வியாபார தடைகளும் கொடுப்பாரு, மனக்குழப்பங்களை கொடுப்பாரு. அதனால தான் குபேரன் திசை என்றாலும் புதன் குபேர திசை என்றாலும் ரிஷப ராசிக்காரர்கள் வடக்கு திசையில் படுக்கக்கூடாது. அடுத்ததா மேற்கு திசையில படுக்கலாம்ல. பொதுவா எல்லாருமே மேற்கு திசையில தானே தலை வச்சு படுக்கிறாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். பொதுவா மேற்கு திசையில ஏன் படுக்கக்கூடாது அப்படின்றனா, ஏற்கனவே ரிஷபராசிக்காரர்கள் அழகு, அறிவு எல்லாமே இருந்தாலும் இவங்க சோம்பேறித்தனமும் அதிகம். அப்ப எதுலையுமே ஒரு ஆற்றல் இல்லாம சோம்பேறித்தனமாக இருப்பீங்க. சோம்பல் அதிகமாக இருக்கும். அதே போல சுகவாசம், அதாவது கெட்ட பழக்க வழக்கத்தில் அதிகமாக ஈடுபடுவீங்க. கையில் இருக்கிற பணம் உங்ககிட்ட நிற்காது. அதே போல் நீங்கள் சேவிங்ஸ் வச்சு இருந்தாலும் அந்த சேவிங்ஸ் பணத்தையும் நீங்கள் செலவு பண்ண நேரிடும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே அந்யூன்யம் இருக்காது. அடிக்கடி சண்டை சச்சரவு வரும். கோர்ட்டு கேஸ் போகிற அளவுக்கு கூட, டிவோர்ஸ் வாங்குற அளவுக்கு கூட பிரச்சனை வரும். கருத்து வேறுபாடுகள் வரும். நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் தில்லாலங்கடி வேலை எல்லாமே செய்வீங்க. இதனால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும். அதே போல் ஏன் மேற்கு திசையில் படுக்கக்கூடாது அப்படின்றன்னா, மேற்கு திசையில் சுக்கிரன் ஆட்சி. அதனால் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் அதிபதியாகவே இருந்தாலும் சில சமயம் நீங்கள் இந்த திசையில் படுக்கும்போது அதிக சுகத்தை ஆசைப்படுவீங்க. அதே போல் சோம்பேறித்தனமாக இருப்பீங்க. இதனாலையும் செலவு அதிகமாக ஏற்படும். இதனால் இந்த திசையை தவிர்க்கிறது நல்லதுங்க. அடுத்ததா ஏன் கிழக்கு திசையில் படுக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கிழக்கு திசை பார்த்தீங்கன்னா சூரியனுடைய ஆட்சி திசை. உங்களுக்கே தெரியும், கிழக்கில் காலையில் சூரிய பகவான் உதயம் ஆகிறது எல்லாருக்குமே தெரியும். அதே போல் சூரிய பகவான் என்ன, சூரிய பகவான் இருந்தார்னா அதிகாரம், புகழ், தலைத்தன்மை, அதாவது பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலையாக இருக்கட்டும், அதிகாரமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், எல்லாமே கொடுக்கக்கூடியவர் சூரிய பகவான் தான். அதாவது உங்களுக்கு மரியாதையாக இருக்கட்டும், நல்ல பெயர், ஆட்களை வேலை வாங்கிறது, உடல் ஆரோக்கியம், மன உறுதி, தன்னம்பிக்கை, தைரியம், இது எல்லாமே சூரிய பகவானால் உங்களுக்கு ஏற்படும். அதே சில சமயம் சூரிய பகவான் ரிஷப ராசிக்காரர்களுக்கு கடுமையான தன்மையை கொடுப்பார். கடுமையான தன்மைனா என்னங்க, அதாவது முதல்ல குடும்பத்தில் நான் சொல்கிறது தான் நடக்கணும், அதாவது நான் சொல்கிற மாதிரி தான் இவங்க எல்லாருமே நடக்கணும் அப்படின்னு ஒரு பிடிவாத குணத்தோடு இருப்பீங்க. உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைவலி, கண் பிரச்சனை, இரத்த அழுத்தம், இது எல்லாமே அதிகரிக்கும். அப்புறமா இதுவே உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனையை உருவாக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் தான் அப்படின்ற ஒரு ஆணவம் உங்ககிட்ட இருக்கும். சில நேரத்தில் எதுக்கு கோவப்படுறன்றதே தெரியாமல் கோவப்படுவீங்க. சில விஷயங்கள் நல்லதே நான் சொன்னாலும் அதை நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. அப்போ கிழக்கு திசையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு மரியாதையும், ஆரோக்கியம், புகழ், அதிகாரம் இது எல்லாமே இருந்தாலும் அதே நேரம் பிடிவாத குணமும், குடும்பத்தில் சண்டை, டிவோர்ஸ் வாங்குற வரைக்குமே வாய்ப்புகள் வர்றதுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் கிழக்கு திசையில் ரிஷபராசிக்காரர்கள் செல்வ சேர்க்க வேண்டும் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்கள் கிழக்கு திசையை தேர்வு செய்யாதீங்க. அதனால் உங்களுக்கு மரியாதை, புகழ் வேணும்னாலும் கிழக்கு திசை நல்லது தான். ஒரு வகையில் உங்களுக்கு சுக்கிர பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பேர், புகழ் எல்லாமே கிடைக்கும். சரி, இப்போ வரைக்கும் நாம் எந்த திசையில் படுத்தா உங்களுக்கு தீமைகள் உண்டாகும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்த்தோம். இப்போ எந்த திசையில் நீங்கள் படுத்தா உங்களுக்கு வாழ்க்கையில் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ரிஷபராசிக்காரர்கள் வடகிழக்கு திசையில் தான் குறிப்பாக படுத்து தூங்கணும்.
அப்படி நீங்க வடகிழக்கு திசையில படுத்து தூங்கும்போது, கல்வி, அறிவு, நல்ல நினைவாற்றல் இது எல்லாமே உண்டாகும். வாழ்க்கையில தெய்வ அனுகிரகம் எப்பயும் உங்களுக்கு கிடைக்கும். அதேபோல செல்வம் சேர்க்கை, பண வரவு, தொழில் விருத்தி, வியாபாரம் விருத்தி, நல்லா படிச்சு ஒரு ஆஃபீஸ் வேலைக்கு போறது, அதேபோல கையில உங்களுக்கு தானா பணம் வந்து சேரும். ஒரு வகையில மன அமைதி, குடும்பத்தோட நல்ல சந்தோஷமா இருப்பீங்க. என்டர்டெயின்மென்ட் பண்ணுவீங்க. ஃபேமிலியோட நல்லா என்டர்டெயின்மென்ட் பண்ணுவீங்க. அதேபோல ஜாலியா ஒரு டூருக்கு போயிட்டு வருவீங்க. ஆலயங்கள் சென்று வருவீங்க. ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக உங்களுக்கு வருங்க. அது ஏன் நான் சொல்றேன்னா, பொதுவா வடகிழக்கு திசையில குரு பகவானுடைய ஆட்சி. அதாவது குரு பகவான் வலிமை பெற்று இருக்கக்கூடிய திசைங்க. அதனால குரு பகவான் ரிஷப ராசிக்காரர்களுக்கு நல்ல அறிவாற்றலை கொடுப்பார். அதாவது குரு உங்களுக்கே தெரியும்ல, ஒரு சிஷியனுக்கு நல்ல வழிகாட்டியாக இருப்பார். அதே போல குடும்ப பாக்கியம், குழந்தை பாக்கியம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பொதுவா ரிஷபராசிக்காரர்கள் கோடீஸ்வர யோகம் கிடைக்கணும் அப்படின்னா, நீங்க வடகிழக்கு திசையில படுக்கிறது நல்லது. அதே போல தெற்கு திசையில படுக்கலாம். தெற்கு திசையில வந்து படுக்கும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில பணம் சேர்றது மட்டும் இல்லாம, வீடு, நிலம், அப்புறமா வண்டி, வாகனங்கள், சொத்து இதெல்லாம் வாங்குறதுக்கான யோகங்களும் தெற்கு திசையில இருக்குங்க. வியாபாரம் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு வியாபாரத்தில வெற்றி உண்டாகும். புதிய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. வியாபாரத்த மேலும் பெருக்குவீங்க. பிசினஸ் வந்து பிரான்ச் வச்சு பிசினஸ் ஓப்பன் பண்ணுவீங்க. அதேபோல தொழில் சார்ந்த விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே உங்களுக்கு ஃபேக்டரி ரன் பண்ணுவீங்க. செ எம்ப்ளாயிங்களுக்கு நல்ல ஒரு முன் உதாரணமாக இருப்பீங்க. அதேபோல ஒரு பக்கம் தொழில் எல்லாமே இருந்தாலும், பணவரவு இருந்தாலும், குடும்பமும் உங்களுக்கு நல்ல விருத்தியாகும். நீண்ட ஆயுளோட உங்க குடும்பம் வாழ்வீங்க. குடும்பத்தோட நல்லா சந்தோஷமா இருப்பீங்க. அதேபோல ரிஷபராசிக்காரர்கள் என்றைக்கும் உழைப்பால வந்த பணம் உங்கள விட்டு விலகி போவாதுங்க. அதனால நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆசைப்படுங்க, பேராசைப்படுங்க. ஆனா அதே கண்ட்ரோலா இருங்க. அதேபோல ஏன் தெற்கு திசையில படுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, தெற்கு திசையை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் பகவான் ஆட்சி கொண்ட பகுதியாக இருக்கு. அதேபோல சனி பகவானும் இணைஞ்சு இருக்கிறதுனால, இந்த திசையில செவ்வாயும் சனியும் இணைஞ்சு இருக்கிறதுனால, ரிஷப ராசிக்காரர்களுக்கு நிலம், சொத்து, உழைப்பு இது எல்லாமே உங்களுக்கு பலம் தரும். இந்த திசையில நீங்க வாழ்க்கையில நிலைச்சு நிக்கிறதுக்கு இந்த திசையில நீங்க படுக்கலாங்க. ஆக ரிஷபராசிக்காரர்களே, உங்களுக்கு என்னதான் சுக்கிர பகவான் அதிபதியாக இருந்தாலும், உங்க ராசி கட்டத்துல சுக்கிர பகவான் சரியான இடத்துல இருந்தார்னா, உங்களுக்கு எல்லா வளமும் கிடைக்கும். அதே போல தனுஷ், மீனம், மகரம் போன்ற நல்ல ராசிகள் இருந்தாங்கன்னா, உங்களுக்கு செல்வம், திருமணம், சுகவாழ்வு எல்லாமே கிடைக்குங்க. அதே போல குரு பகவான், பெருமாள் இருந்தாருன்னா, மிதுனம், கடகம், கன்னி போன்ற இடத்துல இருந்தாருன்னா, உங்களுக்கு பணம், குடும்பம் இது எல்லாமே நல்லா வளருங்க. அதே போல 3வதா சூரியன் பிளஸ் சந்திரன் 9வது இடம், 10வது இடத்துல இருந்தாங்கன்னா, உங்களுக்கு பெரிய பதவிகள், சமூகத்துல நல்ல மதிப்பு எல்லாமே கிடைக்குங்க. அடுத்ததா உங்க ராசிக்கு எந்த உறவுகளால பலம், பலவீனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க மனைவி வீட்டு வகையில, சகோதரி வீட்டு வகையில, தாய் வீட்டு பக்கம் இவர்கள் வகையில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செல்வம் கிடைக்கும். நல்ல சந்ததிகள் கிடைப்பாங்க. எப்பயும் நல்ல செல்வாக்கா இருப்பீங்க. அதே போல பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்க தந்தை வழி உறவுகள் பக்கம் பங்காளிங்க, சொந்த பந்தம், அண்ணன் தம்பி வகையில வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடிக்கு சண்டை, பக்கத்து வீட்டு பிரச்சனை, சொத்து பிரச்சனை அப்படி எல்லாமே வருங்க. அடுத்ததா ரிஷபராசிக்காரர்கள் முடிஞ்ச வரைக்கும் சுக்கிர பகவான் உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால, கஞ்சனூர் சுக்கிர பகவானுடைய ஸ்தலத்துக்கு நீங்க போயிட்டு ஒரு முறையாவது போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லதுங்க. இந்த ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்துக்கு அருகில இருக்குங்க. அதே போல ரிஷபராசிக்காரர்கள் முடிந்த அளவுல வெள்ளிக்கிழமை நாட்கள்ல பெருமாளுடன் கூடிய மகாலட்சுமி அம்மாளை நீங்க ஆலயங்கள் சென்று வழிபாடு செஞ்சு, பூஜைகள் செஞ்சுட்டு வர்றது உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே போல சின்ன பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை நாட்கள்ல வெள்ளை நிற ஆடைகளை அணிவது நல்லதுங்க. வெள்ளை பூக்கள்,
அதே போல் பால், வெண்ணெய், சர்க்கரை இதெல்லாம் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேற்றத்தை காண்பீங்க. ஆகையால் ரிஷபராசி அன்பர்களே, பொதுவாக நீங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக தான் மெதுவாக தான் முன்னேறுவீங்க. ஆனாலும் நீங்கள் சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணமும் செல்வாக்கும் உங்களுக்கு நிச்சயமாக என்றும் நிலைத்து இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சுக்கிர பகவான் உங்களுக்கு ராசிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால என்றுமே நீங்கள் அழகாகவும் கலை, நிலம் இப்படின்னு எல்லா துறையிலையுமே இருப்பீங்க. இருந்தாலும் வீட்டில் வாஸ்து பிழைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீக்கிட்டு வெள்ளிக்கிழமை நாட்களில் வழிபாடு செய்யுங்க. அதே போல் முக்கியமாக நந்தி பகவானை நீங்கள் பால் அபிஷேகம் பண்ணுறது முக்கியங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் நந்தி பகவானை மெயினாக வணங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கோடீஸ்வர யோகம் நிச்சயம் உங்களுக்கு பிறக்கும். ஆகையால் ரிஷபராசிக்காரர்கள் என்றும் பொறுமையாக உழைத்தால், பிடிவாதம் இல்லாமல் ரிஷபராசிக்காரர்கள் இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் எப்பயும் உங்களுக்கு செல்வாக்கு வளர்ந்திடும், சுக வாழ்க்கை கிடைச்சிடும், வெற்றியோடு நீங்கள் வாழ்வீங்க. அதனால் ரிஷபராசிக்காரர்கள் என்னைக்குமே 12 ராசிகளில் நீங்களும் ஒரு கோடீஸ்வர யோகம் கொண்ட ராசி அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் இன்னைக்கு இதோட முடிக்கிறேன். மேலும் அடுத்த ஒரு வீடியோ பதிவோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.